ஸோ கஸ்டமருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து எங்கே போய் பார்க்கணும், ஸோ அதோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது, அது எல்லாத்தையும் வந்து அதில் எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு டவுட் இருக்கா? ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சப்ஸ்கிரிப்ஷன் மாடியூல் யூஸ் பண்ணி எப்படி ஒரு கொட்டேஷன் க்ரியேட் பண்ணோம், அது எப்படி வந்து இன்வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணும், இன்வாய்ஸில் எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் மாடியூல் வந்து உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு அதை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணுறதுங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான். ஸோ அதுக்கப்புறம் அதை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ இப்போ வந்து நான் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற மெனுக்கு போயிட்டு இதில் சப்ஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணால் ஸோ இங்கே வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண எல்லா கொட்டேஷன், சேல் ஆர்டர் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் கிரியேட் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷனை வந்து இங்கே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு நமக்கு கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ இங்கே பார்க்கலாம், கஸ்டமரோட நேம் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரிப்ஷனோட நம்பர், அதாவது உங்களுக்கு சேல் ஆர்டரோட நம்பர் இருக்கும். ஸோ அவங்களோட பிளான் என்ன, ரெக்கரிங் பிளான் என்ன, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டார்ட் டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்று வேணும் இல்லையா? ஸோ நம்ம இங்கே ஸ்டார்ட் டேட் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ நான் ஸ்டார்ட் டேட், எண்டு டேட் அப்படிங்கிறத இங்கே எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஸ்டார்ட் டேட் வருது, நெக்ஸ்ட் இன்வாய்ஸ் டேட் உங்களுக்கு எடுத்துகிட்டு வருது, நெக்ஸ்ட் உங்களுக்கு சேல்ஸ் பர்சன் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு எடுத்துகிட்டு வருது. ஸோ நம்ம மல்டி கம்பெனி எனேபிள் பண்ணலை, அதனால இது எந்த கம்பெனிக்குன்னு எடுத்துகிட்டு வரல. ஸோ உங்கள் ஒருவேளை நீங்கள் 2 கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னா இது எந்த கம்பெனியோடதுன்றதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து சப்ஸ்கிரிப்ஷனோட பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த கஸ்டமருக்கானது வந்து இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து நெக்ஸ்ட் இன்வாய்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ இந்த ஃபார்மில் வந்து நெக்ஸ்ட் இன்வாய்ஸ் டேட் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கரெக்டான டேட் வந்து நீங்கள் கொடுக்கல. இப்போ வந்து சிலர் வந்து மேனுவலாக நம்ம இதை வந்து மாற்றி விட்டுருவோம். இந்த மாதிரிலாம் மாற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஸோ இதை வந்து நீங்கள் கான்ஷியஸாக நீங்கள் வந்து இதில் ஒர்க் பண்ணணும், இந்த டேட் அப்படின்றத கொடுக்கறதுல. ஓகே. ஸோ இந்த நெக்ஸ்ட் இன்வாய்ஸ் டேட்க்கு அப்புறம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து இப்போ எக்ஸாம்பிள் கஸ்டமர் குவாலிட்டி, அதாவது குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு வந்து இது 1 மந்த்துக்கு வந்து இந்த பிளான் வந்து சொல்கிறாங்க, இல்லை அந்த டைமில் சர்வீஸ் வந்து அப்கிரேட் பண்ணலாம். ஸோ ப்ரைஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி தராங்க அப்படி பண்ணித்தர சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷ்னல் வேறு ஏதாவது சர்வீஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வந்து சேவ் பண்ணிவிட்டு அதில் வந்து பில்லிங் சைட்டில் வந்து அப்டேட் பண்ணாலும் இதில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்தோம்னா, சப்போஸ் ஒரு கஸ்டமர் வந்து இனிஷியலாக வந்து ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் வந்து ஒரு 100 GB அப்படிங்கிறத பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லேட்ரு வந்து அவங்க வந்து ஒரு 500 GB வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னு அப்டேட் பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து இங்கே ப்ராடக்ட் டீட்டெயில் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே வந்து ஃபஸ்ட்டு 100 GB அப்படின்ற மாதிரி நமக்கு, ஸோ இதை வந்து நம்ம 500 GB அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ராடக்ட் நேம் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த ப்ராடக்ட் நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ இந்த பில்லிங்கை வந்து நீங்கள் மாற்றி கொடுத்துடலாம்.
ஸோ எனிவேஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ரெக்கார்ட் எப்படி செக் பண்ணுறது, கஸ்டமர் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி வந்து இப்போ இந்த அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்க்ரீனோட ரிப்போர்ட் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, இந்த ஓவரால் ஸ்க்ரீனில் இருந்தே நம்ம எப்படி வெரிஃபை பண்ணுறது, நெக்ஸ்ட் இன்வாய்ஸ் டேட் எப்படி செக் பண்ணுறது, தென் வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ரெனியூவல், அதுக்கப்புறம் அப்செல், தென் க்ளோஸ், அதுக்கப்புறம் கேன்சல், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.